வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்தியமா நான் அதுல கிடையவே கிடையாது, யாரும் அதை நம்பாதீங்க, அது ஒரு போலி வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் நடிகை ஹேமா, அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முதல் பாகத்தில் நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்க தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முதல் பாகம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை தேடி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் நடித்த எல்லாருமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிட்டாங்க. காவியா அறிவுமணி, முல்லை ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஆனால் காவியா அறிவுமணி, ஹேமா, அதுக்கப்புறமா சுஜிதா தனுஷ், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரீச் கொடுத்தது அந்த சீரியல் தான் சொல்லணும். விஜய் டிவியே ரொம்ப நாளாக டிஆர்பியில் நம்பர் 1 இருக்க வச்சதும் அந்த சீரியல் தான் சொல்லணும். ஸோ அதில் நடிச்சு தான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க ஹேமா. என்ன காரணம், யார் செஞ்ச மாயம் தெரியல, பாண்டியன் ஸ்டோர் சீரியல் 2ல் வந்துட்டு அதில் நடித்த முக்கால்வாசி பேர் வந்துட்டு இல்லை, திருப்பி அதில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே என்னன்னு தெரியல. இதனால ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு செம கடுப்பாக்கியிருக்காங்க. இப்போ ஹேமா வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் 2ல் மறுபடியும் இறங்க போகிறாங்க அப்படின்ற செய்தி தற்போது வெளியாச்சு. அது வெளியான கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு இல்லை அது பொய், சுத்தமான பொய், நான் பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலில் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக இவ்வளோ பதட்டம், எதுக்காக வந்துட்டு இவ்வளோ அவசரமாக அந்த வீடியோ போடணும்? எனக்கு என்னவோ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஃபர்ஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த ஒரு ப்ரொடக்ஷன் குழுவுக்கும் நடித்த நடிகைகளுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அதில் நடித்த முக்கால்வாசி பேர் உடனே அந்த சீரியல்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ அதனால தான் இவங்களும் ரொம்ப அவசரமாக வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு இல்லை நான் நடிக்கலை, அது வந்துட்டு போலி, அது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக வந்துட்டு அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலே வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்கிறதுங்க, ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ரொம்பவே புதிரானது. அதில் நடித்த சில பேர் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா சீரியல்லேருந்து நிறைய பேர் வெளியே போனாங்க, உள்ளே வந்தாங்க, வெளியே போனாங்க, இப்படியே இருந்துச்சு. இப்போ என்னன்னா அந்த சீரியலில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு புரளி வந்ததுக்கே பதறி வச்சுட்டு போயிட்டு இல்லை நான் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா வந்துட்டு வீடியோ போடுறாங்க. என்ன நடக்குது விஜய் டிவிலன்னு ஒன்றுமே புரியல. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.